எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும், மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல நீதியின் தீர்ப்பு கதையினுடைய 4வது பாகத்த பார்க்கலாம். துப்பாக்கி முனையில் நின்னுட்டு இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி, ஆப்போசிட்ல ஜீவா துப்பாக்கி இறக்காம நின்னுட்டு இருக்க, பயத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் சக்கரவர்த்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு மதியானம் நான் அம்மாவ எப்படியாவது சமாதானப்படுத்திரலாம். இந்த எலக்ஷன்ல எனக்கு ஆப்போசிட்டா நிக்க வேணாம். அதை பத்தி பேசலாம் அப்படிங்கறதுக்காக தான் வீட்டுக்கு வந்தேன். நான் வீட்டுக்கு வரும்பொழுது, அவ தோட்டத்துல என்னமோ பண்ணிட்டு இருந்தா. உள்ள வந்துட்டு நான் நேரா ரூமுக்கு போயிட்டேன். ரூமுக்கு போய் பார்க்கும் பொழுது தான், அங்க எனக்கு எதிர்க்கல அவ எலக்ஷன்ல நிக்கிறதுக்கும், எனக்கு ஒத்தே வராத ஒரு கட்சியில சேர்றதுக்குமே ஒரு டாக்குமெண்ட் பார்த்தேன். அதுல இவ கையெழுத்து போடுறதுக்காக எங்க ரூம்ல டேபிள் இருந்தத பார்த்துட்டு தான் எனக்கு கோவம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம ரூம்லயே இருந்தேன். அப்பதான் உங்க அம்மா வந்து எங்கிட்ட திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தா. சாப்பிட்றீங்களா? அதுவா இதுவான்னு. ஆனா ஒரு வாட்டி கூட நான் நிக்கலங்க அப்படின்னு சொல்லவும் இல்ல. டேபிள் மேல இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ட பத்தி பேசவும் இல்ல. அதனால தான் அங்கேயே ஒரு 10 நிமிஷம் இருந்து யோசிச்சேன். கடைசியா ஒரு முடிவெடுத்தேன். எனக்கு இருந்த ஆத்திரத்துக்கு அப்பவே அவள ஓங்கி அரைஞ்சு கொன்றுப்பேன். ஆனா நான் தான் பண்ணேன்னு வெளிப்படையா தெரிஞ்சிரும். கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையே போயிரும்னு முடிவெடுத்து தான் எதுவுமே பேசாம வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். இந்த ரூம்ல எனக்கும் அவளுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு வழி இருக்குது. நாங்க வழக்கமா ஏதாவது பிரச்சனை, இன்கம் டேக்ஸ்லேருந்து ஏதாவது வந்தாங்க, அப்படி இல்லையா என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாத சூழ்நிலை வந்து தலைமறைவாக வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா, அந்த வழியா வந்துக்கலான்னு எனக்கும் அவளுக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசிய பாதையை வச்சிருக்கிறோம். அது எங்க தொடங்கி எங்க முடியுதுன்னு எங்க 2 பேத்துக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வீடு கட்டும் பொழுதே எல்லாத்தையும் யோசிச்சு கட்டுனது. அந்த வழியா நானு எங்க ரூமுக்குள்ள வந்துட்டேன். அந்த வழியா எங்க ரூமுக்குள்ள மட்டும்தான் வர முடியும். வேற எங்கேயுமே போக முடியாது. அப்படி எங்க ரூமுக்குள்ள வந்து நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எப்படியும் மதியம் கொஞ்ச நேரம் படுக்கறதுக்காக வருவா. அந்த சமயத்துல அவள ஏதாவது பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டு இருந்தேன். உள்ள வந்து அந்த டேபிள் இருக்கக்கூடிய லெட்டர பார்க்க, அங்க இருக்கக்கூடிய அந்த கையெழுத்து போடுற டாக்குமெண்ட்ஸ பார்க்க எனக்கு பயங்கர ஆத்திரமா வந்துச்சு. அதனால தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்குன்னு பார்த்து அவ தோட்டத்துல வேலை செஞ்சனால குளிக்கிறதுக்காக அவ ரூம்குள்ள வந்தா. ரூம்குள்ள வந்த உடனே என்னை பார்த்தவ பெரிய அதிர்ச்சியானா. கதவை டப்புன்னு சாத்திட்டு அவட்ட எதுவுமே பேசாம அமைதியா நின்னேன். ஏங்க, யாருக்கும் தெரியாத வழியில வந்தீங்களா? ஏதாவது பிரச்சனையாங்க? எதுவுமே பேசாம அவர் அமைதியா இருக்கிறாரு. 2, 3 நிமிஷத்துக்கு மேல கேட்டுட்டு, கசகசன்னு இருக்கு. குளிச்சுட்டு வந்து பேசுறேன். சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போன உடனே பின்னாடியே போறாரு சக்கரவர்த்தி. என்னங்க பாத்ரூம்குள்ள வந்திருக்கிறீங்க? வெளியில இருக்கிற டாக்குமெண்ட் அந்த கையெழுத்தெல்லாம் எப்ப போட்டு கொண்டு போய் கட்சியில சேர போறேன்? என்ன உளர்றீங்க? இல்ல வெளியிலலாம் கட்சியில சேர்ந்து நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கான டாக்குமெண்ட்லாம் இருக்கு. எப்ப இதெல்லாம் பண்ண போற? அதுவா? ஜீவா போறப்ப என்ட்ட குடுத்து, இதுல கையெழுத்துலாம் போட்டுட்டு போன்னு சொன்னா. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு டேபிள்ல அப்படியே நான் வச்சிருக்கேன். ஓ! உன் பையன் அப்படி சொல்ல சொன்னானா என்கிட்ட? இல்லங்க, நிஜமாலுமே தான் சொல்றேன். அதுல நான் கையெழுத்து போட போறதே கிடையாது. சுலோச்சனா, இங்க பாரு சுலோச்சனா, நல்லா கேட்டுக்கோ. நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கிற. எனக்கு எதிர்க்கல நிக்கலாம்னு நெனச்ச, நடக்கிறதே வேறையா போயிரும். என்னங்க, உங்களுக்கு எதுக்குல நான் நின்றுவனா? அவன் சும்மா வச்சுட்டு போயிருக்கான். அதனால தான் இப்படி இருக்கீங்களா? பின்னாடி வழியா வந்து பார்த்தீங்களா? நான் எதுக்குங்க நிக்க போறேன்? எனக்கு அந்த ஐடியாவே இல்ல. ஆனா, நான் உங்க அம்மா சொல்றத நம்பல. அவ என்கிட்ட பொய் சொல்லிட்டு, உன் பேச்ச கேட்டுருவாளோன்னு பயப்பட்டேன். அதனால தான் அவ துணியெல்லாம் அந்த ஹேங்கர்ல போட்டுட்டு, திரும்புன உடனே கையில துண்டோட சேர்த்து அவள ஒரே தள்ளா தள்ளுனேன். அவ ஏற்கனவே பாத்ரூம்ல தண்ணியெல்லாம் இருந்ததுனால, காலு ஸ்லிப் ஆயி கீழ விழுந்துட்டா. அப்படி விழுகும் பொழுது மண்டை போய் அந்த வாஷ் பேஷன்ல அடிச்சு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தவ வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தா. என்னுடைய கைரேகைகள் எங்கேயுமே இருக்காது எனக்கு நல்லாவே தெரியும். அவளை தள்ளும்போது கூட ஜாக்கிரதையா துணியை வச்சு தான் அவளை தள்ளுனேன். அதுக்கப்புறமா அவ மேல தண்ணி ஊற்றலான்னு யோசிச்சு வேண்டான்னு நினச்சிக்கிட்டு நான் வந்த வழியாவே போயிட்டேன். அவ துடிச்சதை என் கண்ணால் பார்த்தேன். ஆனால் என் கண்ணுக்கு முன்னாடி அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்காக இருந்த டாக்குமெண்ட்ஸும் அவள் யாரை கட்சியில் சேர்றதுக்காக அவள் போடுறதுக்காக வச்சிருந்த லெட்டர் தான் வந்து நின்றுச்சு. அதனால் அங்கேருந்து வந்து வெளியில் போயிட்டேன். உடனே வந்தோம்னா சந்தேகம் வருங்கிறதுக்காக டிரைவர் மூலமாக அங்கேருந்து ரொம்ப தூரம் போயிட்டேன். இறந்துட்டாங்கிற செய்தி தெரிஞ்சும் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தேன். யாராவது கேட்டாங்கன்னா நான் எப்போவோ வெளியில் போயிட்டேன், ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்த ரீச் ஆயிட்டேன்னு சொல்லிடலாம்ல. இதான் நடந்துச்சு. இதுக்கு மேலே நான் என்ன உண்மையை சொல்லட்டும்? நான் தான் தப்பு பண்ணினேன். உங்கள் அம்மாவும் நான் தான் கொன்னேன். ஒரு ஆத்திரத்தில் அவளை பிடிச்சு தள்ளி விட்டேன்.
அவள் துடிக்கும் பொழுது அங்கேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவளை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அதுக்காக என்னை எதுவும் பண்ணிடாதப்பா, உன்னை கெஞ்சி கேட்குறேன். எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா துப்பாக்கியை கீழே இறக்கிட்டு சோர்வான கண்ணோட முக வாட்டத்தோட நடக்க கூட தெம்பில்லாம மெல்ல மெல்ல நடந்து அந்த ரூமுக்கு வெளியில் வந்து ரூமுக்கு அப்படியே நேராக இருக்கக்கூடிய சோஃபாவில் உட்காந்துக்கிறான். வலது கையில் துப்பாக்கி இருக்க அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்து தலையை சாய்ச்சு அங்கே இருக்கக்கூடிய அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே அதே இடத்துல இருக்கிறான். தன்னோட ரூம்ல இருந்து தனக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சோஃபால் இருக்க தான் பையனை பார்த்துட்டு ரூம் கதவை மெல்ல சாத்திட்டு உள்ளே போயிடுறாரு சக்கரவர்த்தி. அவருக்கு என்ன பண்ணுறன்னே தெரியல, இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. வாட்ச்மேன் கண்டிப்பாக வெளியில் இருப்பார். ஏற்கனவே பாதுகாப்புக்காக, சக்கரவர்த்தியோட பாதுகாப்புக்காக 2 கான்ஸ்டபிள்ஸை போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சமயத்தில் வேறு வழியாக போனால் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் பையன் எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக போய் உட்காந்துக்கிட்டான். நம்ம கதவை திறக்காமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. காலையில் வேலைக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா இவன் நார்மல் ஆயிருவான் அப்படிங்கிறதுனால ரூம் கதை உள்புறமாக சாத்திட்டு தான் ரூமில் மறுபடியும் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு சக்கரவர்த்தி. காலையில் நேரமாக சக்கரவர்த்தியோட ரூம் கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்குது. அந்த தட்டல் ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால நைட்டு குடிச்சதில் தலைவலியோட ரொம்ப சோர்வாக எந்திரிச்சு வெளியில் வராரு சக்கரவர்த்தி. கதவை திறந்து பார்த்தா அங்கே சமையல் பண்ணுற சமையல்காரர் பின்னாடி செல்வியோட நின்றுட்டுருக்கிறாரு. என்னையா, என்னன்னு சொல்லு. உங்களை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நிறைய பேரா? யார்? இன்ஸ்பெக்டர் ஐயா தான் உங்களை கூட்டு வர சொன்னார். ஆனால் பின்னாடி இன்னும் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஓ அதுவா? எனக்கு 2 கான்ஸ்டபிளை காவலுக்கு போட்டிருந்தாங்க. அப்புறம் நாமினேஷன்லாம் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அதனால கட்சிக்காரங்க யாராவது பார்க்க வந்திருப்பாங்க. தோ வரேன். உள்ளே போய் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு ரொம்ப தெம்ப வெளியில் வராரு சக்கரவர்த்தி. வெளியில் வந்து பார்த்தா சோஃபாவில் பையன் கிடையாது. பையன் எங்கேயும் சுற்றி முற்றி பார்த்துட்டு அவர் ஹாலில் இருந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் நின்றுட்டுருக்குறாங்க. அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு மத்தியில் ஜீவா உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் 4-5 பேருன்னு ஒரு பெரிய கூட்டமே அங்கே இருக்குது. இன்ஸ்பெக்டர், ஐயா எந்திரிச்சு நின்ன இன்ஸ்பெக்டர். என்ன விஷயம்? எதுக்காக இவங்களாம் வந்திருக்காங்க? இவங்கெல்லாம் இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்திருக்காங்க ஐயா. இன்கம் டேக்ஸா? எதுக்காக ஐயா? அது உங்களுடைய சொத்து விவரங்கள், உங்களை பற்றின எல்லா டாக்குமெண்ட்டும் இவங்க கைக்கு கிடச்சிருக்குது. அதனால உங்கள் வீட்டையும் உங்களுக்கு சேர்ந்த இடங்களையுமே உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே சோதனை போடுறதுக்காக வந்திருக்கிறாங்க. உடனே சக்கரவர்த்திக்கு பரபரப்பாயிருது. இல்லீகலாக எத்தனை சம்பாரிச்சிருப்பாரு, செக் பண்ணினாங்கன்னா மானமே போயிடும். அதுக்கு பொண்டாட்டி நான் தான் கொன்னங்கிற உண்மையை சொல்லிட்டு போலீஸில் மாட்டிக்கிறது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாரு சக்கரவர்த்தி. என்னதெல்லாம் ஜீவா, என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கிற? உனக்கு என்ன இப்போ என் மேலே கோவம்? பொய்யா ஒரு விஷயத்த சொல்லி உங்கள் அம்மாவை நான் தான் கொண்டேன்னு போலீஸ்காரங்கெல்லாம் வர வச்சு அது இதுன்னு அந்த பிரச்சனை 4-5 நாள் போச்சு. இப்போது அடுத்து இன்கம் டேக்ஸா? டக்குன்னு ஜீவா ஒரு கொத்து ஃபைலை தான் சேருக்கு கீழிருந்து எடுத்து நடு டேபிளில் வைக்கிறாரு. ஃபைலெல்லாம் பார்த்த உடனே சக்கரவர்த்திக்கு முகம் மட்டும் இல்லை, உடம்பே நடுங்கி வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருது. இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே உண்மையான டாக்குமெண்ட்ஸ். இதெல்லாம் அமைச்சர் சக்கரவர்த்தி யாரை ஏமாற்றி எங்கே கமிஷன் வாங்கி லஞ்சம் வாங்கி அநியாயமாக ரொம்ப தேவையில்லாத சொத்துக்கள் சேர்த்திருக்காருன்னு இருக்குது. அவர் எத்தனை இதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறாருங்கிற டீட்டெயில் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, இன்னொரு கட்டு எடுத்து மேலே வச்சுட்டு இது அவருடைய பினாமிங்களோட நேம்ஸு, இதில் இருக்கிறவங்க எல்லாரையும் பிடிச்சிங்கன்னா இவர் பண்ணக்கூடிய மிச்ச தப்பையும் கண்டுபிடிச்சிடலாம். ஜீவா சொல்ல சொல்ல சக்கரவர்த்திக்கு என்ன பண்ணுறேனே தெரில. இன்ஸ்பெக்டர், அவன் சின்ன பையன் உளறிட்டு இருக்கிறான். என்ன நீங்கள் ஆளை கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே கிடையாதா? முதல்ல எல்லாம் வீட்டிலேருந்து வெளியில் போங்க. சொல்லி முடித்த உடனே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் எழுந்திரிச்சு, இன்ஸ்பெக்டர், அவருடைய மொபைல், அவர் ரூமில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் பொருள்ஸ், அவர் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு அவர் இந்த சோஃபாவில் உட்கார சொல்லுங்கள். என்ன சார், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல? நான் ஒரு மந்திரி. என் வீட்டுக்கு வந்து என்னையே கம்முன்னு உட்கார சொல்கிறீங்களா? சார், நீங்கள் மந்திரியாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். எனக்கு ஒரு லெட்ரு வந்துருச்சு, ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை பண்ணுறதா என்னுடைய வேலை. அதை தான் நான் பண்ண போகிறேன். யார் சார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? கவர்மெண்ட் தான் சார். எங்களுடைய வேலையை செய்ய விடுங்க சார்.
இப்படி அதிகாரிகளா இருக்கக்கூடிய எங்கள, பதவியில் இருக்கிற நீங்க எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ணுனீங்கன்னா, இனி வரப்போறவங்களுக்கு அரசியலும், அரசியல் தலைவர்களும் என்னன்னு புரிய வைக்க முடியும்? இல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போனா, உங்கள மாரி அரசியல்வாதிகளுக்கு நாங்க அடிமையா இருக்கணும்னு தானே எல்லாரும் நெனைப்பாங்க. இது என்னுடைய வேலை சார். இன்ஸ்பெக்டர் சொன்னத செய்யுங்க. இன்ஸ்பெக்டர் பக்கத்துல வந்து ஃபோன கேட்க, உடனே கையில இருக்கக்கூடிய தன்னுடைய ஃபோன டப்புன்னு இன்ஸ்பெக்டர் கையில வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து, அவருடைய சிஸ்டம்லேருந்து எல்லாமே வாங்கிர்றாங்க. இங்க பாருங்க, நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. ஏன் இன்ஸ்பெக்டர் என்கிட்டருந்து வாங்குனதெல்லாம் மறந்துருச்சா? சார் மன்னிச்சுக்குங்க சார். இது உங்க பையனுடைய ஏற்பாடு. இவரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணல. வெளியில மீடியாவுக்கும் சொல்லியிருக்கிறாரு. மொத்த ஆளா பேனாமணி பத்திரிகையில் இருக்கக்கூடிய அசோக் வந்து நிற்கிறார் சார். அவனுக்கும் எங்களுக்கும் ஏற்கனவே ஆகாது. இப்போ எந்த சூழ்நிலையிலுமே இங்கிருந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சு போகிற நிலைமையில இல்லை சார். வேற வழி இல்லை சார். ஆஸ் ப்ரொசீஜர் பிரகாரம் எல்லாம் நடந்தான் ஆகணும். அதுக்கப்புறம் தீவிரமா எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1½ நாள். சக்கரவர்த்தி எந்த இடங்கள்ல எல்லாம் அநீதி பண்ணியிருக்கிறாரு, எங்கேயெல்லாம் நிறைய ப்ராப்பர்ட்டி இல்லீகலா வாங்கி போட்டிருக்காரு, அவருடைய பினாமிங்க பேர்ல என்னென்ன பண்ணியிருக்கிறார், டாப் டு பாட்டம் எல்லாமே தெரிய வருது. ரொம்ப பரபரப்பா பயங்கர பிரச்சனையா இது போயிட்டு இருக்குது. இதை பத்தி ஒரு முறை உதவிக்கரம் தலைவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது கூட, நியாயம் நேர்மை இதான் நம்ம கட்சி. சக்கரவர்த்தி இந்த அளவுக்கு அநியாயம் பண்ணுவார்னு நாங்க யாரும் நினைச்சு கூட பார்க்கல. சக்கரவர்த்திய இந்த கட்சியிலிருந்து தூக்கி ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த தொகுதியில வேறு ஒரு நல்ல திறமையான நியாயமான வேட்பாளரை நிற்க வைப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன். அரசியல்வாதிங்கிறது மக்களுக்கு உதவுறதுக்குமே, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கும் தான். அவங்களுடைய சொத்துக்களையோ இல்லை அவங்களுடைய உரிமைகளையோ சுரண்டுறதுக்காகவோ கிடையாது. இந்த உதவிக்கரம் அப்படிங்கிற கட்சி நீதி நேர்மை நியாயத்துக்கு எப்பவுமே தலை வணங்கும் அப்படின்ட்டு வழக்கம் போல எஸ்கேப் ஆயிடுறாரு. 1½ நாளுக்கு அப்புறமா சக்கரவர்த்திய கைது பண்ணிடுறாங்க. அவருடைய அத்தனை குற்றங்களும் நிரூபிக்கப்படுது. அதுக்கான கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டை ஜீவாவோட உதவியோட இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் போலீஸ் எல்லாருமே பெறாங்க. 10வது குறைக்கு தான் அப்பா கிட்ட பேச போறதுக்கு முன்னாடி அசோக்கோட ஹெல்ப் மூலமா பட்டன்ல சின்ன மைக்ரோ கேமரா வச்சுட்டு போய் தான் அப்பா பேசின அத்தனை ரெக்கார்ட் பண்ணி, அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோவையுமே போலீஸ்கிட்ட ஆல்ரெடி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு சக்கரவர்த்தியோட பையன் ஜீவா. தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு பரபரப்பான களத்தை ஏற்படுத்தின சக்கரவர்த்தியும் ஜீவாவும் தான் அப்போதைக்கு அந்த மாநிலங்கள் முழுவதும் ட்ரெண்டா இருந்தாங்க. சக்கரவர்த்தி பண்ண எல்லா குத்தங்களையுமே ஜீவா வெளிக்கொண்டாடுறான். அதுக்கு காரணம் சக்கரவர்த்தி சொன்ன ஒரு வார்த்தை தான். எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு வழி இருக்குன்னு சொன்ன உடனே அன்னைக்கு நைட்டு தான் அப்பா ரூமை சாத்தின உடனும் அந்த வழியை எப்படியோ ரொம்ப ட்ரை பண்ணி வீட்டுக்கு பின்பக்கமா அம்மா அப்பா ரூமுக்கு கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த வழியா போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அங்கிருந்த ஒரு சின்ன ஒரு லாக்கர் மாதிரி இடத்துல அப்பாவோட இந்த எல்லாம் மாட்டிக்கிச்சு. அசோக்கோட ஹெல்ப் மூலமா அந்த லாக்கரை ரொம்ப ட்ரை பண்ணி வெடியறதுக்குள்ள எடுத்து அதில் அப்பா பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சு போலீஸ்க்கு விடிய காலையில் இன்கம் டேக்ஸ்க்குன்னு இன்ஃபார்ம் பண்ணது ஜீவா தான். ஜீவாவுக்கு ஹெல்ப் பண்ணது அசோக். சக்கரவர்த்திக்கு தக்க தண்டனைகள் கொடுக்கப்படுது. அவரை கச்சையிலிருந்து தூக்குனதோட அவர் கொலை செஞ்சதுக்கும், அவர் இந்த மாதிரி வரி கட்டாமல் இன்கம் டேக்ஸில் மாட்டி அதிகப்படியான சொத்து சேர்த்துனதுக்கும் குறிப்பிட்ட ஆண்டுகள் தண்டனையும் குறிப்பிட்ட அபராதமும், அவர் தேவையில்லாமல் சேர்த்தப்பட்ட சொத்துக்கள் கவர்மெண்ட்டுக்கு எழுதி வைக்கப்படுறதுன்னு சொல்லிட்டு நிறையா தீர்ப்புகளோட அவரை ஜெயிலில் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை சார்ந்தவங்களையுமே அவர் கட்சியில் இருக்கிற முக்கியமான பிரமுகர்கள் வீட்லேயுமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ரெய்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இதில் பலர் மாட்டுறாங்க, சிலர் எஸ்கேப் ஆகிறாங்க, சிலர் நிஜமாலுமே உண்மையாக இருக்கிறாங்க. ஜீவாவோட இந்த சின்ன தீக்குச்சி பத்தல் பெரிய காட்டையே அழிச்சிருச்சு. அந்த காடு விஷக்காடு அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பரபரப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே உச்சிக்கு போய் கீழே இறங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் பஸ்ஸில் ஸ்கூல் பிள்ளைகளையும் காலேஜ் பிள்ளைகளையுமே அந்த பஸ்னுடைய டிரைவர் ஆபாசமான வார்த்தைகளில் பேசி வார்த்தையால் அந்த குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு எதிராக கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே
போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தலைமை தாங்கிறதுக்காக, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஜீவா பைக்கில் வந்து இறங்குறாரு. அதை கேப்சர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மீடியா எல்லாரும் ஜீவாவை பார்த்த உடனே வேகமாக ஒடியாந்து மைக்கை ஜீவா முன்னாடி நீட்டுறாங்க. சார், இப்போ உங்க அப்பாவுக்கு தண்டனை வாங்கி குடுத்துட்டீங்க. இந்த மாரி அநியாயம் யாரு பண்ணாலும் தண்டனை வாங்கி குடுப்பீங்களா? அது மட்டும் இல்ல, உங்க வீட்டு பிரச்சனையும் இன்னும் சூடு இறங்காதப்போ, மக்களோட பிரச்சனைக்கு களமிறங்குறீங்களே, இதனுடைய பின்னணி என்ன? நீங்களும் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா? கையில அன்னைக்கு போராட்டத்துக்கான வசனங்கள் பொருந்திய அந்த அட்டையினுடைய அந்த பலகையை வாங்கிக்கிட்டே பதில் சொல்றாரு ஜீவா. அரசியல் அரசியல் எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஆனா அரசியலுக்கான பொருள் தான் இங்க ரொம்ப தப்பா இருக்குது. பாட புத்தகத்துல நல்ல அரசியல்வாதிகளுடைய பெயர்களை போட்டு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாரையும் போட்டு சொல்லி கொடுக்குறீங்க. கடைசியா முடியும் பொழுது அவங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சு பெரிய மகான்களானாங்க. ஆனா தனக்குன்னு எதுவுமே சேர்த்து வச்சுக்கலங்கிற ஒரு முற்றுப்புள்ளியோட அவங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிறீங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் அப்பா மாதிரி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கை வரலாறை போட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு துறை. அந்த துறை சம்பளம் வாங்கிட்டு மக்களுக்கு பணி செய்யணும். தான் அதை பயன்படுத்தி சொத்து சேர்க்கவோ தவறான வழியில போகவோ இருந்தா கடைசியில என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அதனால அழிஞ்சு போன எங்க அப்பா மாதிரி ஆட்களை எடுத்துக்காட்டா சொல்லணும். பாட புத்தகத்துல வரலினாலுமே படங்கள்லையாவது இந்த மாதிரி போட்டு காட்டி குழந்தைகளுக்கு விளக்கணும். கல்வி படங்கள்ல சொல்றேன். அரசியல் எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. ஆனா இப்போதைக்கு இந்த சூழ்நிலையில அரசியல் அப்படிங்கிறது தவறான பொருள்ல இருக்குது. அதுக்கான உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வரும் பொழுது அதனுடைய புனிதம் ரொம்ப புரிய ஆரம்பிக்கும். அந்த புனிதத்தை எங்க ஜென்ரேஷன்ல இருந்து நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாரும் அரசியலுக்கான முழு பொருளை தெரிஞ்சுக்குங்க. அப்பதான் உண்மையான அரசியலுக்கும் உண்மையான அரசியல்வாதிக்கும் மரியாதை கொடுத்து நம்மளுடைய உரிமையை வாங்கிக்கிட்டு நம்மளால முன்னேற முடியும். கனவு கண்டுட்டு போனவர் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோட முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம். டக்குன்னு ஒரு பொண்ணு, உங்க அம்மா பத்தி நீங்க நினைச்சு கவலைப்படுறீங்களா? உங்க அப்பாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது உங்க அம்மாவுக்கு நீங்க செஞ்ச ஒரு பெரிய நன்றி நினைக்கிறீங்களா? எதுவுமே பேசாம ஜீவா முதல்ல அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து போராடுவோம் போராடுவோம், பின்னாடி அவங்களுமே போராடுவோம் போராடுவோம் சொல்லிட்டு முழக்கங்கள் முழங்க ஆரம்பிக்கிறாங்க. போராடுவோம் போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம், போராடுவோம் போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம்னு அந்த கூட்டம் முழக்கத்தை எழுப்பிக்கிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க போகுது. என்னமோ ஒரு சிலருடைய மனசுல மட்டும் ஜீவா ஹீரோவாயிட்டாரு போல. ஏன்னா ஒரு சிலர் ஜீவாவை ரொம்ப பெருமிதமா பார்க்குறாங்க. அந்த இடத்துல நீதி கிடைக்கிற வரைக்கும் நிச்சயமா போராடுவோம் அப்படிங்கிறத விட போராட்டமே இல்லாம நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதான் எதிர்கால சந்ததிகளுடைய ஒரு பாடமா இருக்கணும். இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.